எப்படி என்னுடைய பர்சனல் ஹைஜீனை பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டயத்தில் எப்படி ப்ரைவேட் பார்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்க ட்ரெஸ்ஸஸ் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. அலர்ஜி ஆச்சுன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வணக்கம், டாக்டர் ஜெயஸ்ரீ, கைனகாலஜிஸ்ட், குவாலிட்டி கியூர் யூடியூப் சேனல். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப காமனான நம்ம டே டு டே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அது எப்படி என்னுடைய பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு எல்லா பெண்களுக்குமே இந்த ஒரு டவுட் இருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி பீரியட்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த டயத்தில் எப்படி நான் என்னைய க்ளீனாக வச்சுக்கிறது, சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்ற டவுட்டும் இருக்கும். ஸோ சில முக்கியமான பாயிண்ட்ஸாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜென்ரலாகவே லேடிஸ் வந்து நம்மளுடைய பழைய காலத்து ட்ரெஸ்ஸு பாருங்கள், எல்லாமே ஸ்கர்ட்ஸு, பாவடை, சாரீ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். பட் இப்போ ஆஃப் லேட் நம்ம லெகிங்ஸ், பேண்ட்ஸ், ஜீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப நேரம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப கொஞ்சம் டைட்டாக இருக்க ட்ரெஸ்ஸஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் வந்த பிறகாவது, வேறு ஆப்ஷன் இல்லை எனக்கு ஆஃபீஸ்க்கு தான் போகணுன்னா, வீட்டில் வந்த பிறகாவது லூஸ் பேண்ட்ஸ் இல்லைன்னா பலோசோ பேண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பழகணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங். ரெண்டாவது இன்னர்ஸ் வந்து கட்டாயமாக காட்டன் மெட்டீரியலில் வாங்குகிற இன்னர்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2 times ஆகுது இன்னர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நிறைய நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்குவோம், மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம். பட் இன்னர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு 3-4 அதுக்கு மேலே வந்து வச்சுக்க மாட்டாங்க. அப்போ என்னாகும், ஃப்ரீக்வெண்ட்டாக அதே திரும்ப திரும்ப போடுறப்ப குயிக்காக வந்து அது பழசாக போயிடும், அந்த மெட்டீரியலோட குவாலிட்டியும் வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம வந்து வெளியில் உள்ள ட்ரெஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இன்னர்ஸும் மினிமம் ஒரு 7 to 8 வச்சுக்கோங்க. அதே மாதிரி பீரியட்ஸ் டயத்தில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக இன்னர்ஸ் ஒரு 3 or 4 வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டயத்தில் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா வாஷிங். இப்போ வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது, எல்லா வாஷும் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் வருது. பட் நான் என்னுடைய அட்வைஸ் கேட்டிங்கன்னா, பேஷண்ட்ஸ்க்கு நான் யூஸ்வலாக ஜென்ரலாக எல்லாரையும் நான் வந்து வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பர்டிகுலர்லி இப்போ அந்த இடத்துல ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கோம், இல்லை இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு, அங்கே ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம், இல்லை அங்கே ஏதாவது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாஷஸ் வந்து நான் அட்வைஸ் பண்ணுறது. அது கூட வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் வந்து யூஸ் பண்ண சொல்லுவோம். அது ஒன்லி ஃபார் அ பர்டிகுலர் பீரியட். ஜென்ரலாக கேட்குறப்ப நிறைய பேர் பீரியட்ஸ் டயத்தில் மட்டும் அந்த வாஷ் வந்து யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும், அந்த வாஷோட ஸ்மெல். ஸோ அந்த டயத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் க்ரீம்ஸு. நிறைய பேர் வந்து கடையில் போய் அவங்களாவே அந்த ஆயின்மெண்ட் வாங்கினேன், இதை போட்டேன், அதை போட்டெல்லாம் சொல்லுவாங்க. அது ஐ எம் நாட் அட் ஆல் அட்வைசிங். எந்த க்ரீமும் பர்சனல் ஏரியாவில் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகிடும். அலர்ஜி ஆச்சுன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பயங்கரமாக வீங்கிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புண்ணாயிடும், நிறைய பிரச்சனைகள் வரும்ன்றதுனால எந்த க்ரீமும் வந்து அப்ளை பண்ணாதீங்க வித்தவுட் டாக்டர்ஸ் அட்வைஸ். நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றே என்னென்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அது கூட சைட்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணணும். பர்டிகுலர்லி பீரியட்ஸ் டயத்தில் பேடை அடிக்கடி வைக்கிறதுனால ரேஷஸ் வரும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சைட்ஸில். அது யூஸ் பண்ணுறப்ப அந்தளவுக்கு ரேஷஸ் வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கேட்டிங்கன்னா, இந்த ஹேர் எப்படி க்ளீன் பண்ணுறது? ட்ரிம்மிங் இஸ் த பெஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஷேவ் பண்ணுறப்ப அந்த ஹேரை ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க, அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. சில பேருக்கு க்ரீம்ஸ் வந்து அலர்ஜியாக இருக்குது. ஸோ ட்ரிம்மிங் இஸ் த பெஸ்ட். ஏன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் அந்த ஹேர் வந்து இட் இஸ் அண்டர் ஹார்மோன் கண்ட்ரோல். அதனால் நம்ம என்ன தான் அது பண்ணாலும் இட்ஸ் கோயிங் டு க்ரோ டில் அந்த ஹார்மோன்ஸ் இருக்கிற வரைக்கும் அது வளர தான் போகுது. ஸோ அதனால் ட்ரிம் இட் எவ்ரி வீக் கூட நீங்கள் அதுக்குன்னு உள்ள தனியாக சிசர்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மோஷன் போயிட்டு வாஷ் பண்ணுறப்ப நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு தடவை ஃப்ரண்ட்லேருந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கணும். ஸோ தட் ஏதாவது பாக்டீரியாஸ் வந்து அந்த மோஷன் பேசேஜ்லேருந்து ஃப்ரண்ட்டில் வந்துருந்ததுன்னா நம்ம ஃப்ரண்ட்லேருந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறப்ப அது கிளியர் ஆகிடும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ஹாவ் அ க்ளீன் அண்ட் பர்சனல் ஹைஜீன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் என்ன இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.